என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த உபவாசம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு இன்னொரு உபவாசத்தை நெகேமியாவின் புத்தகத்திலிருந்தே நாம் படிக்க போகிறோம். நேற்று தினத்தில் அலங்கம் இடிந்து கிடந்ததை நினைத்து அந்த செய்தியை கேட்டு உபவாசித்து அழுத நெகேமியா என்பதை நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அதே நெகேமியா 9:1 நான் வாசிக்கிறேன். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இங்கே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வந்து இங்கே ரெட்டுடுத்தி அவர்கள் புழுதியை போட்டு அவர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள். இந்த உபவாசம் அப்போ 24ஆம் தேதி நடக்கிற உபவாசம். இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இதில் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக எடுத்த உபவாசம். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அற்புதமான சம்பவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அதிகாரம். இதில் பாருங்கள், இந்த ஃபாஸ்டிங்கில் இவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ரொம்ப குறிப்பாக மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று எதையெல்லாம் விளக்கணுமோ விளக்கிட்டு அப்புறம் தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய முற்பிதாக்களினுடைய அக்கிரமங்கள், இவங்க எல்லாருடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஃபாஸ்டிங் டைமில் ரொம்ப நம்முடைய குடும்பம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போது நம்ம எப்போ உபவாசம் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய தகப்பனாருடைய எங்கள் சந்ததியாருடைய எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் மன்னிக்கப்படட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிப்பது நமக்கு ரொம்ப சிறந்த காரியம். அதை தான் இங்கே அவங்க சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, இது ஒரு கிரமமாய் எடுக்கப்பட்ட ஒரு ஃபாஸ்டிங், அது இஸ்ரவேல் சந்ததியாரால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஃபாஸ்டிங்க்கு இஸ்ரவேல் சந்ததியாரின் கிரமமான உபவாசம் என்று கூட வைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இங்கு ஒரு ஜாமம் என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு ஜாமம் அப்படின்னா 3 மணி நேரம்னு அர்த்தம். அப்போது ஒரு ஜாமம் மட்டும் இவர்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தார்கள். அப்புறம் ஒரு ஜாமம் அடுத்த 3 மணி நேரம் பாவ அறிக்கை செஞ்சு அவங்க தேவ சமூகத்தில் கர்த்தரை பணிந்து கொள்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சுமார் 6 மணி நேரம் இந்த ஃபாஸ்டிங்கில் அவங்க செலவிடுறாங்க. இந்த 6 ஹவர்ஸுடைய கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் தான் சொன்னேன், கிரமமாய் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக அந்த ஃபாஸ்டிங்கை அவங்க கையாளுறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் வேதத்தை படிக்கிறாங்க, அடுத்த 3 மணி நேரம் பாவ அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது இந்த 2 ஜாமங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங் இருக்கும்போது எவ்வளவு நேரம் வேதத்தை படிக்கிறோம்? ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் நீங்கள் வேதத்தை படிக்கிறதுல செலவு பண்ணுங்கள். அதே ஈக்குவல் டைமை ஜபத்தில் செலவு பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் பைபிளே தொடாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்காங்க. வேதத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணாமல் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது 2மே தவறு. நானும் பொதுவாக உபவாசம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் முழுவதையும் வாசித்து படித்து தியானிப்பேன். இது என்னுடைய பழக்கம். எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் பைபிளோட ஒரு புக்கை நீங்கள் முடிச்சிடணும். ஒரு வருஷங்களுக்கு முன்பாக ஒரு 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நான் வேத புத்தகத்தினுடைய பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தெல்லாம் முடிக்க தேவன் கிருபை செய்தார். நிறைய நேரம் பைபிளை படிச்சுட்டு நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணி நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நல்ல அருமையான சூழ்நிலைகளை தேவன் நமக்கு தருவார். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் எவ்வளோ வேலை பார்த்தாலும் நீங்கள் எப்போவுமே இந்த ஃபாஸ்டிங் டைமில் பைபிளை கொஞ்சம் அதிகமாக படித்து அதிகமான மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் தேவன் ரொம்ப பிரியப்படுவார். நீங்கள் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த ஃபாஸ்டிங்கில் இன்னொரு காரியத்தை செஞ்சாங்க. 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்களேன். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை
பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அப்போ இந்த ஃபாஸ்டிங் டேஸில் அவங்க நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறாங்க. ஸோ 3 மணி நேரம் பைபிள் படிக்கிறாங்க, 3 மணி நேரம் பாவ அறிக்கை பண்ணுறாங்க. அப்புறம் உள்ள நேரம்லாம் தேவன் நடத்தி வந்த பாதைகளை சொல்லி, நீங்கள் இப்படி நடத்துனீங்களே, நாங்கள் இப்படி நடந்துட்டோமேன்னு சொல்லி தேவனோடு அவர்கள் ஒப்புரவாராங்க. இந்த மாதிரி ஒரு கிரமமான ஃபாஸ்டிங் இருக்கணும்னா அதுக்கு முன்பாக நம்மை விட்டு விலக்க வேண்டியதெல்லாம் விலக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கணும். சில நேரம் ஃபாஸ்டிங்னு போய் உட்காந்துட்டு நம்ம நிறைய நேரம் மொபைலில் நேரத்தை செலவு பண்ணால், அல்லது வேறு எதையாவது ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நேரத்தை செலவு பண்ணால் அந்த ஃபாஸ்டிங்கில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் விளக்க வேண்டியதை விளக்குங்க. அதுதான் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி விளக்க வேண்டியதை விளக்கிட்டு ஃபாஸ்டிங் இருந்தால் அந்த உபவாசம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்குரிய வேத பகுதியை நான் சொல்லுகிறேன். அதை வசனத்தை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் அதை ஒப்பிச்சிருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் டேஸில் ஏதாவது ஒரு நாள் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கலாமா? அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. கத்தச்சித்தமானா நம்ம எல்லாருக்கும் அதை அறிவித்து மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்போம். அது மிகுந்த பயனாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்கள் ஃபாஸ்டிங் டேஸை ஆண்டவரே, நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த டைமை சரியாக பயன்படுத்த கிருபை தாங்க. எங்கள் சொந்த அலுவல்களில் நாங்கள் நிறையா நேரத்தை செலவு பண்ணி பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவரே உங்களை துதிக்காமல் நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு பயனும் இல்லை. கவனமாய் கிரமமாய் ஒழுங்காய் எங்களுடைய அந்த ஃபாஸ்டிங் டேஸை கடைப்பிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.